राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भांडीरवन की जय। जय बोलो नारद महर्षि की जय। जय बोलो बहुलाश्व राजा की जय। जय बोलो गर्ग महर्षि की जय। ஏழாவது நாள் நாம இன்னைக்கு ராதா கிருஷ்ண விவாக அத்தியாயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்றே கடைசி தினம். ஏன்னா 8 ஸ்லோகம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிடணும். பகவத் சங்கல்பம் அப்படி ஆயிடுத்து. ஸோ சப்தாகம்ன்ற மாதிரி 7 நாளில் 8 ஸ்லோகமாக ஸ்ரீ ராதா கிருஷ்ண கல்யாண வைபவத்தை கர்க சம்ஹிதை கோலோக கண்டம் 16வது அத்தியாயத்தில் நாம் அனுபவிச்சுருக்கோம். அடுத்து இப்போ ராதாராணியும் கண்ணனும் அழகாக யமுனா தீரத்தில் விளையாடினார்கள் அப்படின்லாம் பார்த்தோம். ஆச்சா, கல்யாணமாச்சு, பிரம்மதேவர் கிளம்பினார், ராதையும் கண்ணனும் ஆகாரம் எடுத்துட்டார்கள். அப்புறம் இங்கே ஓடி அங்கே ஓடி விளையாடினா, கண்ணன் மறைஞ்சா, ராதா கண்டுபிடிச்சா. அழகா ராதையும் கண்ணனும் யமுனையில் குளித்தார்கள், ஜலக்கிரீடை செய்தார்கள். ராதாவோட கையிலிருந்து கண்ணன் தாமரையை பிடுங்கிண்டு ஓடினான் நீந்தினான் இப்படி வச்சுக்கோங்க. உடனே ராதாராணி கண்ணனுடைய பீதாம்பரம், புல்லாங்குழல், அவனோட மாடு மேய்க்கிற குச்சி இதெல்லாம் பிடுங்கிக்க, கண்ணன் எந்த கொடுன்னு சொல்ல, ராதா நீ என்னோடத கொடுன்னு சொல்ல, கண்ணன் கொடுக்க, ராதாராணியும் கண்ணனுடைய புல்லாங்குழல் பீதாம்பரம் எல்லாமே கொடுத்தா. அப்புறம் 2 பேரும் யமுனா தீரத்தில் உட்கார்ந்து அழகாக விளையாடினார்கள் அப்படின்னு பார்த்தோம். 48வது ஸ்லோகம். இப்போ 49வது ஸ்லோகம். ததஸ்ச பாண்டீரவணே பிரியாயா சகார சிங்காரமலம் மனோக்யம் பத்ராவலியாவ கஜ்ஜலாத்யைஹி புஷ்பை சுரத்னைர் விரஜகோபரத்னஹ. இப்போ 2 பேரும் திரும்பியும் பாண்டீரவனம் வந்தார்கள். ததஸ்ச பாண்டீரவனே பிரியாயாஹா. அழகா பாண்டீரவனத்துக்கு வந்தவுடனேயே பகவான் என்ன பண்ணான்? பிரியாயாஹா, அவனுக்கு ரொம்ப பிரியமானவளான ராதாராணிக்கு என்ன பண்ணா? பத்ராவலியாவக கஞ்ச கஜ்ஜலாத்யைஹி புஷ்பைஹி சுரத்னைஹி விரஜகோபரத்னஹ. பாண்டீரவனத்தில் வந்தவொடனே கண்ணன் அழகான மலர்கள், அற்புதமான ரத்னங்கள்னால ராதாராணிக்கு அலங்காரம் பண்ணான். கூடவே நன்னா அந்த கையில் காலெல்லாம் ஜம்முன்னு ஜோரா அவளுக்கு செம்பஞ்சு குழம்பை இட்டான். அல்தா சரியா? கண்களில் அழகாக மைத்தீட்டினான். கன்னத்துல எல்லாம் அழகாக வரைஞ்சான் பூக்களாலே. சந்தனத்தெல்லாம் வச்சு வரைவாளே அப்படி வரைஞ்சான். அப்புறமா உத்தமமான ரத்னங்கள் பூக்களாலே ராதாராணியை அலங்காரம் பண்ணான். ததஸ்ச பாண்டீரவணே பிரியாயாஹ சகார சிங்காரம் அலம் மனோக்யம் பத்ராவலியாவக கஜ்ஜலாத்யைஹி
புஷ்பை சுரத்னைர் விரஜகோபரத்ன. கண்ணனை சொல்லும் பொழுது விரஜகோப ரத்னம் அப்படின்னு வர்ணிக்கிறார். கோபால ரத்னம், கோபால சூடாமணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விரஜகோபால ரத்னனான கண்ணன் தன்னுடைய பிரியனாகியான ராதாராணியை பாண்டீரவனத்தில் அவள் கண்களுக்கு மைதீட்டி கைகளுக்கும் கால்களுக்கும் செம்பஞ்சு குழம்பை இட்டு கண்ணங்களில் அழகாக இலைகளை எல்லாம் வரைந்து பூக்களாலும் நல்ல விதமான ரத்னங்களாலும் அலங்காரம் செய்தான். அவன் ரசிகன். தண்ணிலாம் குளிச்சு வந்தான் இல்லையா, அப்போ அந்த இன்னும் அழகுபடுத்துறானா ராதாராணிய. அடுத்த ஸ்லோகம் 50வது. ஹரேஷ சிருங்காரம் அலம் பிரகர்த்தும் சமுத்யதா தத்ர யதா ஹி ராதா ததைவ கிருஷ்ணஸ்து பபூவ பாலோ விஹாய கைஷோர வபுஸ்வயம் ஹி. இப்போ கண்ணன் இப்படி பண்ணிட்டான். அப்போ ராதாராணிக்கு ஆசை இருக்கும் இல்லையா, தன் நாயகனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணணும்னு. ஹரேஹே ச சிருங்காரம் அலம் பிரகர்த்தும், அவன் பண்ணானேன்னு சொல்லி தானும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆசையாக சமுத்யதா தத்ர யதாஹி ராதா. அப்போ அழகாக ராதாவும் ஆசையாக அவனுக்கு அலங்காரம் பண்ணலான்னு அந்த கன்னத்தில் வரையலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக அவன் பக்கத்தில் போய் அப்படி முகத்தோட முகம் பார்த்து அப்படி கன்னத்தில் அப்படி கையை வச்சு பிடிச்சு வரையலாம் அப்படின்னும் பொழுது இவன் இருக்கானே. ததைவ கிருஷ்ணஸ்து பபூவ பாலோ விஹாய கைஷார வபுஸ்வயம் ஹி. கைஷோர் நந்த கிஷோரா பத்தி டீனேஜ்ல இருந்தவன் டக்குன்னு அந்த கிஷோர ரூபத்தை விட்டுட்டான். என்ன ஆனா அதான் பபூவ பாலஹ, சிறு குழந்தையாக மாறிட்டான். எப்படி இருக்கும் ராதாராணிக்கு, அநியாயம் பண்றான் இல்லையா. ஓ, இந்த கிருஷ்ணனோட பிரேமை ஒரு அழகா, கிருஷ்ணனோட மாயை ஒரு அழகா, இவன் அழவிடுறது என்னத்தை சொல்றது. ராதாராணியே இப்படி. அப்ப நம்மகிட்ட என்னெல்லாம் விளையாடுவனால்தான் தீராத விளையாட்டு பிள்ளைன்னு பேர். எப்படி ஆயிட்டான்னா நந்தேன தத்தம் சிசுமேவ யாத்ருஷம் பூமௌ லுடந்தம் பிரருதந்தமாயயௌ ஹரிம் விலோக்யாசுரோதராதிகா தனோஷி மாயாம் நு கதம் ஹரே மயி. சின்ன குழந்தை ஆயிட்டானா, என்னடா நான் பூமியில் உருண்டு பிறண்டு அழுதுன்னு இருக்கா. குழந்தை அழுவல, நந்தகோப எப்படி அழுதுன்னு இருக்கிற குழந்தைய ராதாராணி கிட்ட கொடுத்தாலோ அதே குழந்தையாகி பூமியில அப்பா அம்மான்னு அழறானா. அநியாயம் இல்லை. நந்தேன தத்தம் சிசுமேவ யாதிருஷம் பூமௌ லுடந்தம் பிரருதந்த மாயையோ. கதறி கதறி அழறான் சின்ன குழந்தை, அம்மா அப்பா அப்படின்னு. எப்படி இருக்கும் ராதாராணிக்கு. அப்போ நந்தகோபுரம் எவ்வளோ பயந்தார், அதே பயம் அவளுக்கு ராதாக்கு. உடனே அவள் பார்த்தா ஹரிம் விலோக்யாசுரோதராதிகா. இந்த ஹரி இப்படி அழறத பார்த்தோன்னே ராதிகா ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. அப்படி அழறான். இவ்வளவு நேரம் காதல், திடீர்னு பார்த்தா குழந்தை ஆயிட்டான்னா தனோஷி மாயாம் நு கதம் ஹரே மயி. ஹே ஹரி, நீ எப்படி என்ன திடீர்னு என்கிட்ட போய் இந்த மாயையை காட்டுறாய். கதம் ஹரே, ஹே ஹரே, என்ன இவ்வளவு நேரம் அழகா நாயகனாக பிரேம லீலை ரதி கேலி எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு பொசுக்குன்னு ஒரு குழந்தைய ஆயிட்டியே, இது என்ன நியாயம்
அப்படின்னு ஓன்னு அழறான். அதானே இவன் என்ன சமயத்துல என்ன பண்ணுவான், நல்ல ஆனந்தத்தின் எல்லை கழிச்சுட்டு போவான். திடீர்னு ஓகே அப்படின்றான். ஓகேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, டக்குனு இப்ப குழந்தை ஆயாச்சு, அவ்வளவுதான். அடுத்த க்ஷணம் இவளுக்கு என் மேல வாத்சல்யம் வந்தே ஆகணும். அச்சோடி குழந்தை அழறதே, பட்டு குஞ்சலுமே அழாதரா, என் சொல்லமே இதோ அம்மா டைஷன் போறோம்டா, அப்பு குட்டி, செமத்து குட்டி, வெள்ளை கட்டி, சக்கரை கட்டி, கண்ணே மணியே முத்தே நீல மணிவண்ணா இப்படிலாம் கொஞ்சணும். இவ்வளவு நேரம் ஹே கானா, हे प्रभो, हे प्रिय सखा, हे सखी, हे राधे, அடி அடி அப்படிலாம் கொடுங்க அழுதா எப்படி இருக்கும். இதெல்லாம் இவனால மட்டும்தான் பண்ணவிடும். இத்தம் ருதந்திம் சஹசா விஷன்னாம். இப்படி அழக்கூடிய அந்த ராதாராணிய பார்த்து ஒரு குரல் கேட்டுதான். இத்தம் ருதந்திம் சஹசா விஷன்னாம் ஆகாசவாகாக ததைவ ராதாம். ஆகாசத்திலேந்து ஒரு வாக்கு, அசரீரி வாக்கு, ஆகாசத்துல ஒரு சப்தம் கேட்கறது. ராதா கிட்ட ராதாவை பார்த்து சொல்றது, சோச்சம் நுராதே இஹமா குருத்வம் மனோரதஸ்தே பவியாஹி பశ్చాத். ஹே ராதே, இப்ப கவலைப்படாத, சோச்சும் ந ராதே இஹ மா குரு, வருத்தப்படாத. தம் மனோரதஸ்தே பவியா, நிச்சயமா கொஞ்ச நாள்ல உன் மனோரதம் கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும், என்ன வருத்தப்படாதே. அதுக்கு பண்ணாமலே இருந்திருக்கலாமே. இது தேவர்களுக்காக இவனும் அவளும் பெரியவனாகிறதுக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் பண்ணிடணும். அவளுக்கு அவ்வளோ அவசரம். ஏன்னா அப்புறம் சுவாமி ரொம்ப பிஸி ஆகிடுவாராம். அப்புறம் லைனா வதம் அது இதுன்னு பிஸி ஆகிட்டாருன்னா அதுக்காக முன்னாடியே ராதா கிருஷ்ண கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு. அப்போ ராதே, ஏன்னா நான் நேத்தியே சொன்னேன் இல்லையா, இப்போதான் நந்தகோபர்கிட்ட வந்து பேர் வச்சிருக்கார். அப்படியே போய் ரிஷபானு தேவர்கிட்ட போய் ராதாராணிக்கு பேர் வச்சிருக்காரு கர்க மகரிஷி. 4 மாதம் தான் ஆயிருக்கு 2 பசங்களுக்கும். இவனுக்கு 4 மாதம், அவளுக்கு 3 மாதம் வச்சுக்கோங்களேன். இன்னும் நிறைய லீலைகள் இருக்கு, அதனால கொஞ்சம் நாள் ஆகட்டும். எப்போ கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னும் பெருசாகணும். கோபிகைகள் காத்தியாயனி விரதமெல்லாம் இருப்பாள், அது வரைக்கும் காத்துன்று. ராதாராணிக்கே இப்படிதான். அதனால அவன் என்ன சமயத்தில் என்ன லீலை பண்ணுவான்றது அவனுக்கு தான் வெளிச்சம். ஆனால் காத்து கொண்டு இருங்கள், அதானே கிருஷ்ணன். அப்ப அடுத்த ஸ்லோகம் 53வது ஸ்லோகம். ஸ்ருத்வாத ராதா ஹி ஹரிம் கிரஹீத்வா கதாசு கேயே व्रजराज पत्न्याः दत्त्वा च बालं किल नन्द पत्न्या उवाच दत्त पतिते च भर्त्रा. உடனே ராதாராணி என்ன பண்ண முடியும், கண்ணை தொடச்சுண்டா, ஹரியை தூக்கி டிப்பில் வச்சுண்டா, நேரம் நந்தகோபர் வீட்டுக்கு வந்தா. நந்தகோப விரஜராஜ பத்னியான யசோதையை பார்த்தா, அம்மா பார்த்து அப்படின்னு அழறுது. அதுக்கு பிறகு பேச்சு வரல்மான்னு அழறுது. அது யசோதைக்காகவே இவ்வளவு நேரம் கதறி கதறி அழுது அம்மாவை பார்த்தோன்னு ஆனந்தப்படுகின்ற ஒரு குழந்தை போலவே வரான். தத்வாச்ச பாலம் கில நந்த பத்னியாம். நந்தகோபர் மனைவியின் இடத்துல குழந்தைய கொடுத்துட்டு சொல்றாளாம், உவாச்ச தத்த பதிதே ச பர்த்ரா. உங்களுடைய கணவர் வழியில பார்த்து இந்த பயலை என்கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்லி யசோதை கிட்ட ராதாராணி கொடுத்துட்டாளாம். உடனேயே என்ன சொல்றது, கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா சொல்றாளாம். உவாச்ச ராதாம் ரிபநந்த கேஹினி தன்யாசி ராதே விருஷபானு கன்யகே
त्वया शिशुर्मे परिरक्षितो भयान् मेघावृते व्योम्नि भयातुरो वने. அப்ப ராதா ராணியை பார்த்து நம்ம யசோதா ராணி சொன்னாளாம், ஹே ராதே, நீ பாக்யமுடையவள், தன்யாசி தன்யாசி ராதே விஷபானு கன்யக்கே, விஷபானு மகளே நீ பாக்யமுடையவள். துவயா சிசுர்மே பரிரக்ஷிதோ, என் பிள்ளைய அழகா நீ காப்பாத்திட்டாய். நாங்கள் மேகங்கள்லாம் இங்கே இருட்டின்னு வரும்பொழுதே நான் நினச்சேன், குழந்தை பயப்படுவானே அழுவானே அப்படின்னு நினச்சேன். அம்மாவுக்கு தெரியும் இல்லையா, அப்போ இந்த மேகங்கள் கூட அவன் பயப்படுவான் அழுவான் தெரியும். அந்த சமயத்தில் அந்த பயந்த பிள்ளைய நீ அழகாக காப்பாற்றி கொண்டு வந்துட்டே, நீ பாக்யவதி. அதாவது இந்த மேகங்கள் இருட்டித்து இந்த இருளடைந்த மேகங்களுக்கு நடுவில் தான் ராதா கிருஷ்ண கல்யாணம் நடந்தது. அப்போ யசோதை பார்த்தான், அச்சுச்சோ மேகங்கள்லாம் திரண்டு வர்றது, மழை பெய்கிற மாதிரி இருக்கு, நந்தகோபுரம் எவ்வளோ தூரம் போனாலும் தெரியலையே, அக்கம் பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியலையே, காற்றடிக்கிறதே இந்த பிள்ளை பயப்படுவானே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாலும் அதுக்குள்ளே கல்யாணமெல்லாம் ஆயாச்சு, இந்த லீலைகள்லாம் ஆயின்னு இருக்கு. ஒரு ஸ்திதியில் என்ன ஆகிடுதா, யசோதை ரொம்ப துக்கப்பட ஆரம்பிச்சு, அச்சுச்சோ குழந்தை மழை நனைஞ்சிடுமோ, ஜலதோஷம் பிடிச்சிடுமோ, கதறி கதறி அழுவானே, பிள்ளைக்கு இந்த இருட்டு ஆகாதே அப்படின்னு இவளுடைய வாத்சல்யம் பெருகும் பொழுது ராதாராணி பிரேமையும் தோற்றதான். அவ்வளவு சிரேஷ்டம் யசோதா. அதனால என்ன தவம் செய்தனை யசோதா, சும்மா இல்லை. பக்தியில பிரேம பக்தி ஒரு அழகுன்னா, வாத்சல்ய பக்தி இன்னொரு அழகுன்னா, சக்கிய பக்தி இன்னொரு அழகுன்னா, பயபக்தி இன்னொரு அழகுன்னா, துவேஷபக்தி இன்னொரு அழகுன்னா, தாசிய பக்தி ஒரு அழகு அப்படின்னா, காந்தா பக்தி இன்னொரு அழகு. ஒவ்வொன்றும் அழகு. அதாவது இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ராதாவினுடைய பிரேம பக்திக்கு கண்ணன் இவ்வளவு லீல பண்ணிட்டான். இப்ப யசோதாவினுடைய வாத்சல்ய பக்தி அதே சமயத்துல நந்தகோபுரம், அச்சுச்சோ குழந்தைய கொண்டு போய் கொடுத்துருக்கணுமே, பத்திரமா போய் சேர்த்துருக்கணுமே அப்படின்னு அவருக்கு ஒரு கவலையம். இவன் ரெண்டு பேருடைய வாத்சல்யம் என்ன ஆயிடுதான், இவன் வீல்னு அழுதுன்னு குழந்தையா மாறிட்டான். பார்த்துக்கோங்க, உங்க பக்திக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் கண்ணன் செல்வான். அதான் ப்ரூஃப். இது ராதாவுடைய பக்திக்காக கல்யாணம், பிரேமலீலா, ரதி கேளி எல்லாம் நடந்தது. யசோதானந்த கோபுர வாத்சல்யத்துக்காக குழந்தையா அழுக இப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டாலாம். யசோதாவுக்கு தெரியாது இது விஷபானு புத்திரி ராதாராணி. விஷபானு தேவர் சொல்லியிருக்கார், ஸ்வயம் ராதிகாராணி எனக்கு அசரீரி வாக்கு சொல்லி திருப்பி அதே தானே. ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஞானம் இருக்கு, யாருக்கு, யசோதாவுக்கும் நந்தகோபருக்கும். அப்ப அவ்வளவு அழகா கொண்டாடுறாளாம் யசோதா அம்மா. சம்பூஜிதா ஸ்லாகித சத்குணாசா சுனந்திதா ஸ்ரீ விருஷபானு புத்ரி. அப்ப அத்தனை அழகாக ஜோரா இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம ராதாராணிய ரொம்ப அழகா மரியாதையா நடத்துறாளாம். சம்பூஜிதா ஸ்லாகித சத்குணாசா சுனந்திதா ஸ்ரீ விருஷபானு புத்ரி. அத்தனை அழகா நம்ம யசோதா ரொம்ப மரியாதை தெரிஞ்சவள், எல்லாரையும் கொண்டாடுவா. ராதாராணி பூஜை பண்றாளாம், அழகா அவளை கொண்டாடுறாளாம். அவளுடைய குணங்கள் எல்லாம் சொல்லி, ஹே ராதே எவ்வளவு பெரிய பாக்கியம். அவளுக்கும் தெரியறதான் இவள் ஸ்வயம் ராதாராணி கோலோக தாமத்தை வந்திருக்கான்னு சொல்லி அழகா அவளுடைய வைபவங்கள் எல்லாம் சொல்லி யசோதா மையா அவளை பூஜை பண்ணி சேவிச்சு அவளை மரியாதை பண்ணி எல்லாம் பண்ணி விஷபானு புத்திரியே நீ வாழ்க அப்படின்னு சொல்லி கொண்டாடினாளாம். ததாயனுஜ்ஞாப்ய யசோமதிம் சா சனை ஸ்வகேஹம் ஹி ஜகாம ராதா. அப்போ உடனே யசோதா மாதா கிட்ட ராதாராணி பர்மிஷன் வாங்கிட்டு பொறுமையா சனைகி அப்படியே இந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் அசை போட்டுண்டு, கல்யாணம் ஆயிடுத்து எனக்கும் கண்ணனுக்கும்,
பூலோகத்தில் வந்து கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சந்தோஷமா ராதாராணி நந்தகோபர் திருமாளிகையிலிருந்து தன்னுடைய விஷபானுபுரத்திற்கு வருகிறாள் அப்படின்னும் சொல்லலாம். சரியா? இல்லாட்டி ராவல் அங்கதான் வந்து இருந்தா. இப்ப நந்தகோகுலத்துல தானே இருக்கா, இன்னும் இவர்கள் ஊர் மாறி வரல, நந்தகாவுக்கு வரல. அப்ப அங்க ராவல்ல தான் அவ இருந்தா. ஸோ அங்க வரா. ஸோ இப்படி அழகாக இது 55வது ஸ்லோகம். அடுத்து 56வது ஸ்லோகம், த லாஸ்ட் ஸ்லோகம். இதுபடி சிலர்லாம் 50 ஒரு ஸ்லோகம் முன்ன பின்ன மாறி வரும். இதுல 56வது ஸ்லோகமா பலஸ்ருதி காண கிடைக்கிறது. இத்தம் ஹரேர் குப்த கதாச்ச வர்ணிதா ராதா விவாஹஸ்ய சுமங்களாவ்ருதா ஸ்ருதா ச யைர்வா படிதா ச பாடிதா தான் பாப விருந்தான கதா ஸ்பிருஷந்தி. இவ்வளவு அழகான இந்த மங்களகரமான ரகசியமான ராதா விவாகத்தை வர்ணிச்சுட்டோம். ஹே ராஜன், ஹரேர் குப்த கதாச்ச வர்ணிதா ராதா விவாஹஸ்ய சுமங்களாவிருத்தா. ரொம்ப மங்களகரமான ரகசியமான ஹரி ராதா கல்யாண விஷயங்கள் வர்ணிக்கப்பட்டதுப்பா. ஸ்ருதா ச யைர் வா படிதா ச பாடிதா தான் பாபவிருந்தா ந கதா ஸ்பிருஷந்தி. இதை யார் படிக்கிறாளோ, முதல்ல ஸ்ருதாச்ச யார் கேட்கிறாளோ, படிதா படிக்கிறவா, பாடிதா சொல்றவா, படிக்கிறவா கேட்கிறவா சொல்றவா, இவர்கள் ஒருபோதும் பாபத்தினாலே தீண்டப்படுவது இல்லை. இவர்களுக்கு பாபமே கிடையாதான். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பார்த்துக்கோங்க. இத்தம் ஹரேர் குப்த கதாச்ச வர்ணிதா ராதா விவாஹஸ்ய சுமங்களாவ்ருதா ஸ்ருதௌ ச யைர்வா படிதா ச பாடிதா தான் பாப விருந்தான கதா ஸ்பிருஷந்தி. அப்போ உங்களுக்கும் பாபம் இல்லை, எனக்கும் பாபம் இல்லை, பின்னாடி யார் கேட்டாலும் பாபம் இல்லை, பின்னாடி யார் பிடிச்சாலும் பாபம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு இதோட தமிழ் விஷயம், இதோட சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். தோணும் போதெல்லாம் படிங்க. இந்த ஸ்லோகத்தை மட்டும் தமிழில் எழுதுறதுக்கு நான் பண்ணுறேன். கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதை பண்ணி தமிழ்லையும் அந்த ஸ்லோகங்களை டைப் பண்ணி அதையும் அனுப்பிடுவோம். அழகாக ஆனந்தமாக நீங்கள் வாசிக்கலாம். ஸோ தமிழ், இங்கிலீஷ், சம்ஸ்கிருதம் எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃப் பண்ணி நீங்கள் டெய்லியே வாசிக்கலாம். அந்த 56 ஸ்லோகம் டெய்லி திரும்ப திரும்ப அதை கேளுங்க, பாபமே வராது. இதி ஸ்ரீமத் கர்க சம்ஹிதாயாம் கோலோகண்டே நாரத பகுலாஸ்வ சம்வாதே ஸ்ரீராதிகா விவாஹ வர்ணனம் நாம ஷோடசோத்யாயः. ஸ்ரீமத் கர்க சம்ஹிதையில் கோலோக கண்டத்தில் நாரத பகுலாஸ்வ ராஜாவினுடைய சம்வாதமாக ராதிகா விவாக வர்ணனம் என்கின்ற 16வது அத்தியாயம் இது அப்படின்னு கர்க சம்ஹிதையில் சொல்லப்பட்டு உள்ளது. சந்தோஷமா? இது என்ன தெரியுமா அழகான விஷயம், இன்னைக்கு லட்டுமார் ஹோலின்னு பேர், இல்லாட்டி லட்டு ஹோலின்னு பேர். முக்கியமாக ஹோலி நெருங்கி வந்துவிடுது. அதை ஃபஸ்ட்டு என்னடான்னா லட்டு ஹோலின்னு பேர். என்னன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் பர்சானாலேருந்து நந்த கிராமத்துக்கு வந்து ஹோலிக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி அவளை இன்வைட் பண்ணுவா. எங்கள் பர்சானாலேருந்து பூஜாரிகள் வந்து நந்த கிராமத்தில் வந்து அழகாக இன்வைட் பண்ணுவார்கள். நீங்கள்லாம் பர்சானாவுக்கு வாங்கோ ஹோலி விளையாடன்னு. ஸோ இங்கே இருக்கிறவாள் என்ன பண்ணுவா, சரி வரணும்னு சொல்லுவா. இவர்கள் வந்து கிருஷ்ணனை வரவேற்றுட்டு போவார்கள். கிருஷ்ணன், நந்தகோபர் எல்லாரையும் வரவேற்றுட்டு போவார்கள்.
போவார்களா? போனால் அங்கே பர்சானால என்ன பண்ணுவா, வரல போயிட்டு வரா அப்படின்னு அவள் எல்லாருக்கும் லட்டுவை கொடுத்து வரவேற்பாள். வாங்க வாங்க வாங்க, சொல்லியாச்சா கண்ணன் இவாள்லாம் வரேன்ட்டாளா அப்படின்னு சந்தோஷமாக கொண்டாடுவாளாம். அது காலப்போக்கில் என்னாச்சு, வரவாழ்க்கா லட்டு கொடுத்து அப்படி வீசி வீசி அடிப்பாள். அந்த லட்டு கிடைக்கிறது அஹோ பாக்கியம்னு. ஸோ லட்டுனால அடிக்கிற ஹோலி, லட்டுமார் ஹோலின்னு பேர். ஹோலியினுடைய மிகப்பெரிய நாள் இன்று முதல் ஆரம்பம். ஸோ கரெக்டாக பர்சானாலேருந்து நந்தகாவை போயிட்டு நந்தகாவிலேருந்து அவர் ரிட்டர்ன் வருவான். எக்ஸாக்ட்லி இன்னைக்கு அதான் நடந்திருக்கு நமக்கு. இந்த ராதா கல்யாணம் நந்தகோபர் கண்ணனை தூக்கிண்டு கொஞ்சிண்டு ரொம்ப தூரம் நடந்து மாடு மேய்ச்சின்னு வந்துவிட்டார். கண்ணனுடைய இச்சையினாலே திடீர்னு மேகம் கருத்தது, வானம் இருண்டது, காற்று அடித்தது, இலைகள் உதிர்ந்தன. கண்ணன் அழுதான். நந்தகோபர் பயந்து ஹரியை சரணமடைந்தார். ராதாராணி வந்தாள். ராதாராணியை நந்தகோபர் கொண்டாடினார். நீங்க ரெண்டு பேரும் லோகாயுதமா நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். கர்க மகரிஷி சொல்லியிருக்கார், ஹே ராதே, இவன் பயத்தினால அழறான், இவனை கொண்டு போய் வீட்டில் ஒப்படைச்சிருவோன்னு நந்தகோபர் கொடுக்க உன்னுடைய காட்சி கடைசி அகோபாகியம்னு சொல்ல ராதாராணி ஆமாம் நந்தபாபா என்ன வரம் வேணும்னு கேட்க, உங்கள் இருவருடைய திருவடி தாமரைகளில் நீங்காத பக்தியும், உங்களுடைய பக்த ஜனங்களிடத்திலே பக்தியும், உங்கள் பக்த ஜனங்களோட சத்சங்கமும் சதா சர்வதா இருக்கட்டும்னு சொல்ல ராதாராணி ஆசிர்வாதம் பண்ணா. அழுதுன்றிருக்கிற கிருஷ்ணனை வாங்கிண்டா. பாண்டீரவனம் வந்தா. அதற்குள்ள பிருந்தாவனம், யமுனா தீரம், கோவர்தனம், பாண்டீரவனம் எல்லாம் கோலோக பிருந்தாவனத்தில் இருக்கிறா போல எல்லாம் மாறியது. திவ்யமான சிம்மாசனம் வந்தது. ராதையும் கண்ணனும் அதில் அமர்ந்தார்கள். பிரம்மதேவர் ஆகாசத்தில் இருந்து கீழே இறங்கினார். அழகாக ஸ்தோத்திரம் பண்ணி ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணார். நீ ராமனாயிருந்தாய் இவள் சீதா, நீ நாராயணனாயிருந்தாய் இவள் லக்ஷ்மி, நீ ஹரியாயிருந்தாய் இவள் கமலா, நீ நரநாராயணரா வரும்பொழுது இவள் சாந்தி ரூபம், நீ நரசிம்மனா வரும்பொழுது இவள் ரமா. இப்படி ஒவ்வொன்னா சொல்லி பிரிக்க முடியாத தத்துவம் நீங்கள். லோகாயுதமா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசை. அதை நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல உடனே ராதையும் கண்ணனும் சம்மதிக்க அக்னி குண்டத்தை உண்டாக்கி அழகா அக்னிய ஜோரா ரெண்டு பேரையும் மந்திரங்களை சொல்ல சொல்லி அக்னியை வலம் வர வச்சு அழகா ராதையும் கண்ணனும் மந்திரங்கள் சொல்லி அழகா ராதை கண்ணனுடைய ஹிருதயத்தில் கை வைத்து கொள்ள கண்ணன் ராதாராணியுடைய பின்பக்கத்தை கட்டிப்பிடிச்சுண்டு அழகாக இவர் சொல்ற மந்திரங்களை சொல்ல ராதாராணி கழுத்துல கண்ணன் மாலை போட, கண்ணன் கழுத்துல ராதாராணி மாலை போட ரெண்டு பேரும் ஆனந்தத்தில் தழைக்க ஜோரா வேத மந்திரங்கள் முழங்க தேவர்கள்லாம் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதேன்னு ஜபிக்க ஜோராக ராதா கிருஷ்ண கல்யாண விவாகம் ஆனக துந்துபி வாத்தியங்கள் முழங்க சங்கநாதம் முழங்க மலர் மழை பொழிய ராதைக்கும் கண்ணனுக்கும் அழகா பிரம்மதேவர் என்ன பண்றார், அப்பா ஸ்தானத்தில் இருந்துட்டு ராதா கையை கண்ணன் கையில் ஒப்படைச்சு கன்னிகாதானம் பண்ண இப்படிதான் ராதா கிருஷ்ண கல்யாணம் நடந்தது. கண்ணன் கேட்கிறான் என்ன வரம் வேணும்னு பிரம்மதேவரிடத்துல கேட்க உங்கள் திருவடி தாமரைகளில் நீங்காத பக்தியை கொடுங்கோன்னு பிரார்த்தனை பண்ண ததாஸ்துன் கண்ணன் சொல்ல அப்படியே நந்தகோபருடைய அந்த பாக்கியத்தையும் யசோதா பாக்கியத்தையும் நினைச்சின்ற பிரம்மதேவர் தான் வந்த வழியே கிளம்பி போக தேவர்களும் ஆங்காங்கே அப்படியே அவர்கள் இடத்துக்கு போக கண்ணனும் ராதாராணி அழகான நிகுஞ்ச கொடி வீடுகளில் நுழைய ராதாராணி தன் கையினாலே சமைச்சு கொடுத்த அழகான ஆகாரத்தை கண்ணன் சாப்பிட ராதாராணியும் சாப்பிட கண்ணன் ராதாராணிக்கு தாம்பூலத்தை கொடுக்க ராதாராணியும் சாப்பிட அழகா கண்ணனும் ராதையும் கைகோத்து கொண்டு இங்கும் அங்கும் நடக்க அப்படியே அழகாக திடீர்னு கண்ணன் ஓடி போய் மறைஞ்சு கொள்ள ராதாராணி மரத்தின் பின் ஒழிஞ்சிட்டு இருக்க கண்ணனுடைய பீதாம்பரத்தை பார்த்து பிடிச்சு இழுக்க கண்ணன் சிரிச்சுட்டு ராதா கையிலிருந்து தப்பிச்சு ஓட திரும்பி ராதா கண்ணன் ராதையை பிடிக்க ராதா கண்ணன் கையிலிருந்து தப்பிச்சு ஓட இப்படி ரெண்டு பேரும் அழகா விளையாடிட்டு யமுனா தீரம் வர யமுனா தீரத்துல வந்துட்டு ரெண்டு பேரும் யமுனையில ஜலக்கிரீடை பண்ண ராதா கையில ஒரு லக்ஷ இதழ் தாமரை இருக்க அதை கண்ணன் பிடுங்கிண்டு தப்பிக்க ராதாராணி அவனை துரத்திண்டு அவனுடைய பீதாம்பரம் புல்லாங்குழல் மாடு மேய்க்கிற குச்சி எல்லாம் பிடுங்கி கொள்ள கண்ணன் தாடீராதேன்னு கேட்க கண்ணா நீ என்னுடைய தாமரையை தாடான்னு சொல்ல கண்ணன் எல்லாவற்றையும் கொடுக்க ராதாராணியும் கண்ணன் கொடுத்தது ஒரே ஒரு தாமரை ராதாராணி எல்லாத்தையும் கொடுக்க மீண்டும் ரெண்டு பேரும் அழகா யமுனையிலையும்
கிரீடை பண்ணார்கள். கோவர்தன மலையிலையும் குகைகளையிலும் அழகாக கிரீடை செய்தார்கள். ஜோரா ஆனந்தமா ரெண்டு பேரும் அப்படியே ஜம்முன்னு பாண்டீரவனம் வந்தார்கள். அழகா பாண்டீரவனம் வந்தவன கண்ணன் ராதாராணிக்கு விதவிதமான பூக்களாலும் ரத்னங்களாலும் அலங்காரம் பண்ணான். கண்ணுக்கு மையிட்டான், கைக்கும் கால்களுக்கும் அந்த செம்பஞ்சு குழம்பை இட்டான். கண்ணங்களில் அழகாக இலைகளை வரைந்தான். ராதாராணி ரொம்ப ஆனந்தப்பட்டு தானும் கண்ணனுக்கு அலங்காரம் பண்ணணும்னு கண்ணன் அப்படி முகத்தாமரையை பிடிச்சு அப்படி அலங்காரம் பண்ணலாம் நினைக்க அடுத்த க்ஷணம் கண்ணன் குழந்தையாக மாறினான். கதறி கதறி அழுதான். உடனே ராதாராணி பார்த்தாள், ஏ கண்ணா இப்படி என்னிடத்துல மாயை பண்ணாதேன்னு அழுதாள். அப்பொழுது ஆகாசவாணி சப்தமிட்டது, சொல்லித்தாயே ராதே கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச காலத்துல உன்னுடைய எல்லா ஆசையும் நிறைவேறும் அப்படின்னு சொல்ல உடனே ராதா தன்னை சமாதானப்படுத்திண்டா, சிரிச்சா. கண்ணன் இஷ்டப்படி தான் இருக்கணும், அவ்வளவுதான் அவன் இஷ்டம். உடனே ராதாராணி அந்த குழந்தையை எடுத்துண்டா, நேர யசோதா மையா கிட்ட வந்தா. வழியில் அவங்க கணவர் இவனை கொடுத்தார்னு சொல்ல யசோதா ரொம்ப சந்தோஷப்பட்டு, அம்மா நீ பரமபாகியவதி, மேகங்களை பார்த்து பயந்த இந்த பிள்ளைய பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துட்டாய். ஏ ரிஷபானு புத்திரினை கொண்டாடி அவளுக்கு மரியாதை பண்ணி அவளை ஆனந்தமா ஸ்லாகித்து அழகா விதவிதமா பேச ராதாராணி சந்தோஷமா நிதானமா தன் வீட்டுக்கு கிளம்பி வந்தாள். இப்படிப்பட்ட ராதா கிருஷ்ண ரகசியமான மங்களகரமான விவாகத்தை யார் கேட்கிறார்களோ, யார் படிக்கிறார்களோ, யார் கூறுகிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் பாவத்தால் தீண்டப்படுவது இல்லை. ஜெய் போலோ ராதா ராணிக்கு ஜெய். இப்படியாக நமக்கு இந்த ராதா கிருஷ்ண கல்யாணம் அத்தியாயம் இனிமேல் உங்களுக்கு தெரியும். ராதா கல்யாணம்னா என்ன அப்படின்னு எங்கேயாவது நீங்கள் இப்போ சம்பிரதாய பசனப்படி ராதா கல்யாணம் அஷ்டபதி எல்லாம் பாடி எல்லாம் பண்ணுறா இல்லையா? ஸோ இதெல்லாம் இந்த ராதா கல்யாணத்தை முத்து குத்துறது இந்த மாதிரிலாம் சம்பிரதாயத்தில் பஜனையில் கொண்டு வந்து அவ்வளோ அழகாக கொண்டு வந்துவிட்டான். சரியா? இதே விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல்களோட கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் அழகாக பிரம்ம வைவர்த்த புராணத்தில் சொல்லியிருக்கார்கள். சூப்பர் இல்லையா? லட்டுமார் ஹோலி அன்னைக்கு நாம் இந்த ராதா கல்யாணத்தை பூர்த்தி பண்ணுறோம். எத்தனையோ வருஷத்து ஆசை, எத்தனையோ வருஷத்தவம் ராதா கல்யாணத்தை சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். சில இடங்களில் ராதா கல்யாணத்தை சொல்லியிருக்கேன். ஆனால் இப்படி அந்த அத்தியாயத்தை 56 ஸ்லோகங்களை 8 ஸ்லோகங்களாக 7 நாளாக ஒரு சப்தாகமாக, அது இன்னைக்கு லட்டுமார் ஹோலின்ற நினப்பெலாம் இல்லை. சரி, 7 நாள் சங்கல்பமாச்சு. எப்போ கரெக்டாக நம்ம ராதா கிருஷ்ண கல்யாணத்தன்னைக்கு ஆரம்பித்தோம். ஓகேவா? எப்போ பால்குண மாச சுக்லபக்ஷ த்விதீயை அன்னைக்கு ஆரம்பித்தோம். அப்புறமா நேற்று என்ன, நம்ம ராகவேந்திரருடைய அவதார தினம் இல்லையா? அந்த ராகவேந்திரருடைய அவதார தினம். அப்போ என்னடா இன்னைக்கு அஷ்டமி. இது ஜோர் இல்லையா? கிருஷ்ணாஷ்டமி, ராதாஷ்டமி, அது மாதிரி இந்த அஷ்டமி விசேஷமான அஷ்டமியில் நமக்கு இந்த ராதா கிருஷ்ண கல்யாண வைபவத்தை பூர்த்தி பண்ணுறோம். ராதா கல்யாண வைபோகமே கிருஷ்ணா கல்யாண வைபோகமே. அஹோபாகியம். குருஜி அம்மாவுடைய ஆசீர்வாதம், ராதா கிருஷ்ண நாமத்தினுடைய மகிமையினாலே இத்தனை நாள் ராதா கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணான்னு வாட்ஸ்அப்பில் இவ்வளோ நாள் நீங்கள் கேட்டதுக்கும் சேர்த்து வச்சு இப்படி ஒரு அனுகிரகத்தை ராதையும் கண்ணனும் நமக்கு கொடுத்தார்கள். ஜெய் போலோ ராதா ராணிக்கு ஜெய். ஜெய் போலோ ஸ்ரீகிருஷ்ண கனையா லால் की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो भांडीरवन की जय.
जय बोलो गर्ग महर्षि की जय, जय बोलो नारद महर्षि की जय, जय बोलो बगुलाश्व महाराज की जय, जय जय जय, जय बोलो ब्रह्मदेव की जय। राधे कृष्णा।